Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் சூப் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல நான் ஒரு ஸ்பூன் பட்டரை ஆட் பண்றேன். நீங்க ஈவன் ஆயில் இல்ல ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட garlic powder ஆட் பண்றேன். நீங்க பூண்டை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு துண்டு இஞ்சியை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிருக்கேன். இது கூட பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட பொடியா நறுக்குன கேரட் அண்ட் பீன்ஸையும் ஆட் பண்ணிடலாம். கூடவே ஸ்வீட் கார்னையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு கைப்பிடி அளவு கார்னை நல்லா மையா அரைச்சிருக்கேன். அதை இப்போ இது கூட ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். நம்ம சேனலை இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த சூப் இப்போ கொதிக்கணும். இப்போ நம்ம சைடில் என்ன பண்ண போறோம்னா, ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். இதை நம்ம சூப்பில் ஆட் பண்ணோம்னா சூப்போட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சரை ஆட் பண்ணிடலாம். இது கூட தேவையான அளவு பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடுங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.